22/4/24 திங்கள். பாஸ்கா 4ஆம் வாரம். முதல் வாசகம். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 1 முதல் 18. பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதேயாவில் உள்ள சகோதர சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர். நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதோரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர். பேதுரு நடந்தவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கி கூறத் தொடங்கினார். நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது மெய் மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பெரிய கப்பற்பாவை போன்ற ஒரு விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாக நோக்கிய போது தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பரப்பன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேதுரு, எழுந்திடு, இவற்றை கொன்று சாப்பிடு என்னும் ஒரு குரல் ஒலிப்பதையும் கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாயுக்குள் சென்றதில்லையே என்றேன். 2ஆம் முறையும், வானிலிருந்து மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. இப்படி 3 முறை நடந்த பின்பு யாவும் வானத்துக்கு மீண்டும் எடுத்து கொள்ளப்பட்டன. அந்நேரத்தில் செசரியாவில் இருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட 3 நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய ஆவியார் என்னிடம் தயக்கம் எதுவுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார். உடனே நானும் அந்த 6 சகோதரர்களுமாக அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம். அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை கண்டதாகவும் அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும், நீரும் உம் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். நான் பேசத் தொடங்கியது. தூய ஆவி முதலில் நம் மீது இறங்கி வந்தபோது அவர்கள் மீதும் இறங்கி வந்தது. அப்போது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன். இப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றால் கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இவற்றை கேட்டு அவர்கள் அமைதி அடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.